ஹாய், எப்படி நீங்கள் எல்லாரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது துபாய்க்கு விசிட் விசாவில் போயிட்டு நீங்கள் வேலை தேட முடியுமா முடியாதா, அப்படி தேடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி உண்மையில் நீங்கள் ஒரு வேலை தேடி துபாய்க்கு போகலாம் அப்படிங்கிற ஃபுல் கைடை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக துபாய் வந்துக்கிட்டு நிறைய ரூல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு வீடியோ தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏன் எனக்கு ஐடியா வந்தது அப்படின்னு சொன்னால், கடந்த ஒரு 18-19 மாதமாக நான் துபாயில் இருக்கிறேன். இங்கே வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனல் வந்துக்கிட்டு எப்படி ஆன்லைன் மணி மேக் பண்ணுறது, இப்போ கரண்ட் வேர்ல்டு எப்படி இருக்குது, எக்கானமி எப்படி, இதுகள் சம்மந்தமாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட சேர்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பைனான்ஸ், கிரிப்டோ காயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். பர்டிகுலராக இப்படி ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏன் நான் டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க, என் மச்சினனுக்கு ஊரில் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. அதில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்துக்கிட்டு 2 கிழமைக்கு முன்னால் துபாய்க்கு போயிருக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே ஒன்று பண பிரச்சனை இருந்ததால் இவங்களும் சந்தோஷமாக காசெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் துபாய் ஏர்போர்ட்டில் போய் இறங்கினவரை உள்ளுக்கு போகிறதுக்கு துபாய் இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் யாரும் அலோவ் பண்ணலை. Share knowledge. I am a software engineer. I am a digital nomad. I love food. I am adventurous. I am an internet geek. I travel every weekend. And I am Rifas. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் விசிட் விசாவில் போயிருக்கிறாரு. அவர் இங்கே விசிட் விசாவில் போனது பிரச்சனை கிடையாது. விசிட் விசாவுக்குரிய எந்த ரெக்குவயர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணாமலுக்கு அவர் போயிருக்கிறாரு. அதுதான் அங்கே இருக்க பிரச்சனை. ஆனால் உண்மையில் அவர் எதுக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வேலை தேடுறதுக்கு, ஒரு ஜாப் எடுத்துக்கிறதுக்காக தான் அங்கே போயிருக்கிறாரு. இதெல்லாம் நடந்து 2 நாளைக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி நடந்துருச்சு, அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் விசா பார்த்தாக்க அவர் உண்மையிலே விசிட் விசாலாம் போயிருக்கிறாரு, வேலை தேடி போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ, இல்லை லோஸை ரீட் பண்ணி பார்த்தப்போ, இல்லை ஏற்கனவே நான் என்னோட பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ, எனக்கு நான் வேலையாளுங்க எடுக்கிறப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி பார்த்தப்போ, லேட்டஸ்ட்டாக துபாயில் சேஞ்ச் ஆன சில ரூல்ஸும் அவங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு வர விஷயமும் தெரிய வந்துச்சு. ஸோ முதல்ல துபாய் விசிட் விசா அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். விசிட் விசா அப்படின்னு சொல்கிறது துபாய்க்குன்னு சொல்லி மட்டும் கிடையாது. எந்த நாட்டுக்குமே விசிட் விசா அப்படின்னு சொல்லி தாருது. அந்த நாட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாரத்துக்கு வேண்டி மட்டும்தான் உங்களுக்கானது. இப்போ யூரோப் கண்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்போ விசான்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் வந்ததோ அந்த அண்ணிலிருந்து விசிட் விசாக்குன்னு சொல்லி வர எல்லா ரூல்ஸையுமே அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் துபாய் அந்த மாதிரி கிடையாது. இப்போது இந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி இந்த விசிட் விசாவில் போயிட்டு வேலையை தேடிக்கிறது, இது சாத்தியம் இல்லையா, எடுக்காத ஏற்கனவே எடுத்தாக்கில் இருக்கிறாங்க தானே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ துபாயோட விசிட் விசா ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் வந்து குறைஞ்சது 6 மந்த் வெலிடிட்டியோடு இருக்கணும். அதாவது 6 மாதத்துக்குள்ளே எக்ஸ்பயர்ட் ஆகாத ஒரு டேட்டில் உங்களோட பாஸ்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் படி எப்படி வருதோ அப்படி இருக்கணும். அதே மாதிரி அந்த விசா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி ஃப்ளைட் இட்டினரரி, இது ஒரு முக்கியமான விஷயம். 1, 2, 3, 4வது வந்துக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நீங்கள் எப்போ துபாய்க்குள்ளே என்ட்ராவீங்க, எப்போ துபாய் விட்டு வெளியாகுவீங்க, அதுக்குரிய ஃப்ளைட் டிக்கெட் இருக்கணும். அதாவது 2-வே டிக்கெட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அப் அண்ட் டவுன் டிக்கெட் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி அக்கமடேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது துபாய்க்கு போயிட்டு நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, இப்போ நீங்கள் சும்மா ஒரு இடத்த சொன்னால் கூட அந்த இடத்துக்கு நீங்கள் தங்குறதுக்கு உண்மையில் உங்களுக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப். அதே மாதிரி இன்விடேஷன் லெட்டர், உண்மையில் அது தேவைப்பட்டா, அது எல்லாருக்கும் தேவைப்படாது. சரி, இப்போ இவரோட சீன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு நான் பேசினப்போ நடந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க போனோன்னா முதல்ல அதை கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இவங்க விசிட் விசா தானே, விசிட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ விசிட்டுக்கு வந்தால் நீங்கள் இங்கே சுற்றி பார்க்கணும், அப்போ உங்கள்ட்ட அது காசு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவர் இங்கேருந்து போனவர் 800 ரூபா மட்டும் தான் கொண்டு போயிருக்கிறாரு. 800 ரூபா அங்கேயே காசு வந்துக்கிட்டு ஒரு 70 திரகம் கூட வராது, 70 திரகம் வரும். அப்போ 70 திரகத்தை வச்சு அங்கே ஒரு நாள் கூட போட போட்ட முடியாது. ஸோ இவர் என்ன சுற்றி பார்க்க போகிறாரு, முடியாது. இது முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை, நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் யார் வர சொன்னாரோ அவரோட பேரை சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட எமிரேட்ஸ் ஐடியை கேட்டப்போ, எமிரேட்ஸ் ஐடியை வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கிறாரு இவர். அப்போ அந்த எமிரேட்ஸ் ஐடி நம்பரை பார்த்து செக் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, இவர் பேரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இங்கே கிடையாது. அப்புறம் எப்படி அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் தங்குவீங்க, இல்லை அவர் இங்கே ஒரு இடத்துல தான் வாடகைக்கு தங்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டல் எக்ரிமெண்ட் கூட இவர்கிட்ட கிடையாது. அப்புறம் எப்படி இவர்கிட்ட போயிட்டு தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது பொதுவான ஒரு விஷயம் தான். இப்போ துபாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மாமா இருப்பான், மச்சான் இருப்பான், தம்பி இருப்பான், அண்ணன் இருப்பான். இப்போ அவங்க தங்குற இடத்துல நம்ம போய்ட்டு தங்கிட்டு வருவோம். நிறைய பேர் வந்து வேலைக்கு மட்டுமே போகிறதால சின்ன ரூம் மட்டுமே அவங்க ரெண்டில் இருக்கிறதால அவங்க பேரில் எந்த ரெண்ட்டுமே இருக்காது. ஸோ இனி வர காலங்களில் நீங்கள் நான் இவர் கூட தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேரில் ரெண்டல் இல்லாத ஒருத்தரை, அந்த ரெண்டல் எக்ரிமெண்ட் இல்லாத ஒருத்தரை நீங்கள் நான் அவர் கூட போய் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ஃபைனான்சியல் மீன்ஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 70 திர்ஹம் தான் இவர்கிட்ட இருந்து இருக்குது. ஆனால் இப்போ கட்டாயமாக 3000 திர்ஹம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் போட்டுருக்குறாங்க, நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட யூஏஇ வெப்சைட்டில் போய்ட்டு, துபாய் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டு குறைஞ்சது 5000 திர்ஹம் விசிட் விசாவில் வரவங்க கேஷாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில நியூஸ் சைட்டில் வந்துக்கிட்டு கேஷாகவும் கொண்டு வரலாம், அதே டைமில் கிரெடிட் கார்டாகவும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் துபாய் ஏர்போர்ட்டு போய் இறங்கின அப்புறம் உங்களோட கிரெடிட் கார்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சேஃப் வந்துக்கிட்டு ஒரு 3000 5000 திர்ஹத்தை, ஆக சேஃப் வந்துக்கிட்டு ஒரு 5000 திர்ஹத்தை வந்துக்கிட்டு நீங்கள் கேஷாக கொண்டு போகிறத உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராது. இங்கே அவங்க முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பார்க்குறாங்க. உங்களோட உண்மையில் 5000 திர்ஹம் இருக்குதா இல்லையா, அடுத்தது வந்துக்கிட்டு நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்களோ அதில் நீங்கள் உண்மையாக தங்குவீங்களா மாட்டீங்களா. நீங்கள் யாரு கூட சரி தங்க போகிறேன்னு அப்படின்னு சொன்னாக்க அவர் பேரில் டெனன்டன்ஸ் இருக்குதா இல்லையா, அவர் பேரில் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் விசிட் விசாவில் நீங்கள் துபாய் ஏர்போர்ட்லேருந்து உள்ளுக்கு ஆகலாம். அதுக்கப்புறம் இவர் 4 நாள் துபாய் ஏர்போர்ட்லேயே தங்கி இருந்துட்டு அவங்க துபாய் ஏர்போர்ட்டில் டோக்கன் கொடுத்துருக்குறாங்க அவரோட மீலுக்கு. அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எந்த ஃப்ளைட்டில் போனாரோ அதே ஃப்ளைட்டில் திரும்பி ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டார். இப்போ அவர் சொன்னார் கிட்டத்தட்ட அவர் கூட 600 பேர் வந்துக்கிட்டு ஒரே டைமில் ஏர்போர்ட்டில் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்தாங்க. ஆனால் டோக்கன் கொடுத்தாலும் அந்த சாப்பாட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்ததால் நான் அதாவது ரொம்ப கஷ்டம்னு சொன்னால் அந்த லைனில் நிற்கணும், நிறைய ஒரு 1 hour 2 hours எல்லாருக்கும் அந்த கொடுத்து முடிகிற வரைக்கும் நிற்கணும், இல்லாட்டி லைனில் நேரத்தில் போய் நிற்கணும். அந்த கஷ்டத்தில் நான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட தான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னார். இப்போ நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம எதுக்காக வேண்டி விசிட்டிங் விசாவில் போயிட்டு வேலை தேடணும். நீங்கள் நினைக்கலாம், இல்லை சொல்லலாம், இல்லை ஏற்கனவே போனவங்க சொல்லலாம், இல்லை உங்களுக்கு யாராவது சரி சொல்லலாம், விசிட் விசாவில் போனால் உங்களுக்கு காசு மிச்சம் தானே, வேலை கிடைச்சா நீங்கள் அங்கே உடனடியாக விசா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், விசிட் விசா இருக்கிறவர் ஒரு ஒர்க் விசாவுக்கு மாறுறது அப்படின்னு சொல்கிறது துபாயை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு 1 day தான் போகும், மேக்ஸிமம் ஒரு 5 days போகலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தாக்க இல்லைன்னு சொன்னால் 1 day உங்களோட விசிட் விசா நீங்கள் ஒரு ஒர்க் விசாவுக்கு மாற்றிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ ஏன் வந்து திடீர்னு இந்த மாதிரி ரூல்ஸை விசிட் விசாவுக்கு மாற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இவங்க இந்த ரூல்ஸ் எதையுமே மாற்றலை. இந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப நாளாக மிச்ச நாளாக இருக்குது. ஆனால் இதை எதுவுமே அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை. இப்போது போன மாதத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த 2 ரூல்ஸை சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இப்போ துபாயில் வேலை தேடி போயிட்டுருக்கிறாங்க, அதுவும் விசிட் விசாவில். இது ஒன்று. அடுத்தது இப்போ சொல்கிறவங்க சொல்லலாம், அந்த விசிட் விசாவில் போகிறப்போ உனக்கு நிறைய காசு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி. நான் இவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்க இந்த விசிட் விசாவில் போனதுக்கு அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ருபீஸில் ஒரு 6 லட்சம் 6 லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவருக்கு ஏற்கனவே நிறைய காசு பிரச்சனை வர இருக்குது. அப்போ 6 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 திர்ஹம். இந்த 5000 திர்ஹத்தை வச்சு விசிட் விசாவில் போக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இவர் சொல்கிற இந்த 5000 திர்ஹம் வந்துக்கிட்டு விசா ஃபீஸ் அப்புறம் ஒன் வே டிக்கெட் இது ரெண்டையும் சேர்த்து தான் இவர் சொல்கிறாரு. மற்ற செலவெல்லாம் வேறு ஏஜென்சி கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் வர்றது அது வேறு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த 5000 திர்ஹத்தோட இன்னும் 2000 திர்ஹமோ 3000 திர்ஹமோ போட்டால் சரியான விசாவில் 2 வருஷம் நீங்கள் துபாயில் என்ன வேணுமென்றாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விசாவில் போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு எதுக்கு விசிட் விசாவில் போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு அவரோட விசா இருக்கிறது தெரியாது. சரி, இது 2வது விஷயம். சரி, 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கேட்டப்போ நீங்கள் என்னத்தை நம்பி விசிட் விசாவில் வேலைக்கு என்று சொல்லி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என்னை அனுப்பின ஏஜென்சிக்காரன் தான் எனக்கு வேலை செட் பண்ணி தந்தது. நான் துபாய் ஏர்போர்ட்டை தாண்டி போனால் கம்பெனிக்காரன் என்னை வந்து கூட்டிகிட்டு போவான், அங்கே சோர்ஸ் பெக் பண்ணுற கம்பெனியில் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொய். அவர் போய் சொல்லலை, என்கிட்ட சொன்னவர் போய் சொல்லலை, அவர் அனுப்பின ஏஜென்சிக்காரன் போய் சொல்லியிருக்கிறான். அதாவது எனக்கு தெரிஞ்சு உலகத்துலேயே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஃபாரினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை அந்த பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கோ, இல்லை அந்த பிஸ்னஸுக்கு தேவையான மெயின் பவர் எடுத்துக்கிறதுக்கோ, அதாவது ஆளுங்களை ஹையர் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியான ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் யுஏஇ தான், அதுலேயும் துபாய் தான். ஒரு கம்பெனி உங்களை வேலைக்கு கூப்பிடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முதலே உங்களுக்கு வேலைக்குரிய விசாவை தான் அவங்க அனுப்பணும். அதாவது ஒர்க் பெர்மிட் அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்க அனுப்பணும். அந்த ஒர்க் விசா உங்களுக்கு வர்றப்போ 3 months வெளியிடாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் துபாய்க்கு போயிட்டு 2 வருஷத்துக்கு அதை மாற்றிக்கலாம். இதை ஏன் இந்த ஏஜென்சிக்காரன் போய் சொன்னான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொன்னாக்க, இப்போது விசிட் விசாவில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பெர்மிட்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக 1200 திர்ஹம் கம்பெனிக்காரன் துபாய் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். எந்த கம்பெனி சரி ஒருத்தர் எடுக்கிறதுக்கான செலவை கூட்டுமா குறைக்குமா? எதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு விசிட் விசாவுக்கு காசு கொடுத்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பெர்மிட்டுக்கு மறுபடி இன்னொரு செலவு எந்த கம்பெனி பண்ண போகுது?
தவிர ஒரு கம்பெனி உங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த என்ட்ரி பர்மிட் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் போதும். ஒரு நாள்னு சொன்னாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1 hour போதும். அவர் 1 டேலேயே அப்ரூவ் ஆகிரும் நல்ல கம்பெனி அப்படின்னு சொன்னாக்க. இல்லை சில டைமில் அந்த கோட்டேஷன் பிரச்சனை அப்படி இப்படி ஏதாவது இருந்தாக்க மினிமம் 5 days அப்ரூவ் ஆகிட்டும். ஸோ ஒரு கம்பெனி அவங்கள உண்மையிலே வேலைக்கு தான் எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்க உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அனுப்புவாங்களே தவிர விசிட் விசாவில் வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி யாராவது ஏஜென்சி உங்கள்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட காசை கேட்டு உங்களோட துபாய்க்கு போங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நம்பாதீங்க. அப்படி எந்த ஒரு ரூல்ஸுமே துபாயில் கிடையாது. அதே டைமில் எந்த ஒரு பிஸ்னஸுமே அப்படி செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு செலவு கூட. இவ்வளவத்தையும் தாண்டி நீங்கள் துபாய்க்குள்ளே என்டர் ஆகி போனால் கூட உங்களுக்கு ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய விசிட் விசாவோட டைம் வந்துக்கிட்டு ஒரு 60 days. இந்த 60 daysக்கு இடையில் உங்களுக்கு வேலை இப்போ துபாயில் எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப 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 கஷ்டம். இப்போ ஒரு 1000 ஒருத்தருக்கோ இல்லை இன்னைய காலகட்டத்துக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அது சக்ஸஸ் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் சரி. இப்போ என்னோட பிஸ்னஸுக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னு சொல்லி நான் ஆடு போட்டப்போ 2 hours இடையில் 620 பேருக்கு மேலே அப்ளிகன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு இடையில் ஒரே ஒரு பொசிஷனுக்கு 600 சொச்சம் பேர் போடுறாங்க வேலைக்கு அப்படின்னு சொன்னாக்க துபாயில் ஒரு வேலைக்குன்னு சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரியுதா? ஸோ இவ்வளவு காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு மார்க்கெட்டில் 2 months இடையில் நீங்கள் போனோன்னு வேலை எடுக்கலாம். அதுவும் இது வந்து 6ஆம் மாதம் இந்த டைமில் ஹையர் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் துபாயில் எப்போவுமே வேக்கன்சி இருந்துக்கிட்டு இருக்கும். அது சரி, ஆனாலும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ இந்த டைம்ல எல்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு 2 மாதத்துல நின்றுட்டு ஷுவராக ஒரு வேலை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், இல்லை ஒரு சாத்தியம் குறைஞ்ச ஒரு விஷயம். சரி உங்களை வேலைக்கு எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடிவுறோடையே உங்களுக்கு 4 தொடக்கம் 5 கிழமை போயிடும். ஸோ அப்போ சரி உங்களுக்கு உங்களோட விசிட் விசா எக்ஸ்பயர்ட் ஆகத்தான் போகுது. ஸோ அந்த முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க விசிட் விசாவில் போயிட்டு 2 மாதத்துக்கு இடையில் வேலை எடுக்கிறேன்னு சொல்கிறது ஒரு ஷுவர் இல்லாத விஷயம். அதே டைமில் ஒரு சேஃப் இல்லாத விஷயம். ரொம்ப முக்கியமாக எல்லோருமே அங்கே காசு தேட தான் போகிறோம். அதே மாதிரி அங்கே வேலைக்கு போகிறவங்களும் சின்ன சின்ன வேலைக்கு போகிறவங்களும் இங்கே வசதி குறைஞ்சவங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட செலவு குறையும். ஆனால் அந்த விசிட் விசாவில் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உண்மையாக வேலை தேடி எந்த விசாவில் போகணுமோ இல்லை 2 வருஷம் நீங்கள் துபாயில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விசாவுக்கு எவ்வளோ செலவாகுமோ அது எல்லாத்தையும் விட விசிட் விசாவில் போகிறதுக்கான செலவு கடைசியாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கு உரிய செலவை சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்க நான் இப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன் ஒரு 4 தொடக்கம் 5 கிழமை போயிடும் வேலை கிடைச்சா கூட அதை ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பயர்ட் ஆகுது உங்களோட விசா, உங்களோட விசிட் விசா எக்ஸ்பயர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் துபாயை விட்டு வெளியில் போயிட்டு மறுபடி துபாய்க்குள்ளே வரணும். இதுக்கான செலவு உங்களுக்கு குறைஞ்சது 1200 dirham போகும். அந்த விசா காசு அதை விட குறையத்தான் நீங்கள் போகிற வர பஸ் காசு ஏஜென்சி கொடுக்குற காசு அதெல்லாம் மினிமம் உங்களுக்கு ஒரு 1200 dirham செலவாகும். நீங்கள் 2 வாட்டி பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க 2400 dirham போயிடும். என்னன்னு சொன்னால் 2வது தர நீங்கள் ரினியூ பண்ணுறப்போ உங்களோட விசிட் விசா உங்களுக்கு 2 மாத விசா தர மாட்டாங்க, 1 மாதத்து விசா தான் தருவாங்க. மறுபடியும் உங்களுக்கு 1 மாதம் தான் கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறப்போ இன்னொரு 2400 2500 dirham போயிடும். இனி அவங்களோட சாப்பாடு செலவு அதெல்லாம் சேர்த்தா கூட இன்னும் 2500 dirham போயிடும். ஸோ மொத்தம் ஒரு 5000 dirham நீங்கள் கொடுத்து வந்த காசு 5000 dirham 2 10,000 dirham வந்துடும். இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வேலையும் ஷுவர் ஆகியும் இருக்காது, இல்லை நீங்கள் விரும்பினது செய்யவும் முடியாது. மறுபடியும் நீங்கள் ஒரு விசிட் விசாலாம் இருக்க போகிறீங்க. இந்த 10,000 dirhamத்தை வச்சு 2 வருஷம் நீங்கள் துபாயில் என்ன வேணுமென்றாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விசாவை எடுக்கலாம். அதுக்கு பேர் வந்து ஃப்ரீலான்ஸ் விசா. ஆனால் உண்மையான ஃப்ரீலான்ஸ் விசாக்குன்னு சொல்லி நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே டைமில் இந்த 2 வருஷத்துக்குரிய அந்த எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய அந்த விசாவை எடுக்கிறது எப்படின்னு சொல்லி என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் வேலைக்குன்னு சொல்லி போகிறதுக்குன்னு சொல்லி ஜாப் சீக்கர்ஸ் விசா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஜாப் சீக்கர்ஸ் விசாவில் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களை துபாய்க்குள்ளே போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஒன்று கிடையாது. ஆனால் அதுக்குரிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டு வேறையாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கில் லெவல், அதே மாதிரி உங்களை அட்டஸ்டேஷன் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட் இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இதெல்லாம் இருந்தால் கூட மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஜாப் சீக்கர்ஸ் விசாவில் கிடைக்கக்கூடிய அந்த விசா பீரியட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய வெலிட் பீரியட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான். நீங்கள் 3 மாதத்துக்கு மேக்ஸிமம், ஆனால் ஆவரேஜ் அவன் கொடுக்குறது 2 months தான். இந்த 2 monthsலேருந்து 3 months நீங்கள் வேலை எடுத்தே ஆகணும். இல்லை சொல்லி நீங்கள் மறுபடி துபாய் விட்டு வெளியே போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2 வருஷம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ரீலான்ஸ் விசாவை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப 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 சேஃப். அதே மாதிரி நீங்கள் எதுக்கும் பயப்படவும் தேவையில்லை. இப்போ அதில் இன்னொரு லாபம் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்த அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் விசா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாக்க அவங்க வந்துட்டு உங்களுக்கு மாதம் அந்த விசாக்குரிய காசை உங்களோட சேலரியோட சேர்த்து தான் அங்கே நிறைய கம்பெனிகள் துபாயில் கொடுக்குது. ஸோ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ விசிட் விசாவில் வேலைக்கு தேடி போகிறது இப்போது ரொம்ப 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 ஒரு ஆபத்தான ஒரு விஷயம், ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அதே டைமில் ரொம்ப
ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு செலவு குறையிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் அதோட செலவு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ நிறைய காசை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். அதே டைமில் உங்களுக்கு ஜாபும் கிடச்சிருக்காது. அதே மாதிரி ஜாப் சீக்கர் விசா, அதாவது ஜாப் தேட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிற விசாவிலையும் கூட உங்களுக்கு அன்சர்டனிட்டி ரொம்ப இருக்குது. அதாவது ஷுவர் இல்லை, கிடைக்காத கூட எல்லாம் மறுபடி போகணும், திருப்பி நீங்கள் காசை இழக்கப்படும், அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி சரியாக செஞ்சுக்கிறது? நீங்கள் என்ன இருந்தாலும் பாக்கி போயிட்டு பண்ணலாம். நீங்கள் விசிட் விசாவுக்கு செலவழிக்கிற அதே காசை கொண்டு போயிட்டு 2 வருஷத்து விசாவை எடுத்து எவ்வளோ சேஃபாக துபாயில் நீங்கள் வேலை தேடலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் அடுத்த வீடியோ பாருங்கள். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து சம்டைம்ஸ் செகண்ட் வீடியோ மிஸ் பண்ணுறாங்க. அது ஏன்னு சொல்லி தெரியல. பெரும்பாலும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போயிட்டு சேராது. ஸோ உங்களுக்கு எப்படி சேஃபாக ரொம்ப பாதுகாப்பாக துபாயில் போயிட்டு வேலை தேடுறது, விசிட் விசாவில் போகிற அதே காசுக்கு அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ளே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பர்சனலாக வேணும்னா கூட என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி மெசேஜ் போகிற டைமுக்கு உங்களுக்கு துபாய்க்கு போகணும், இந்த 2 வருஷத்துக்கு விசா வேணும் அப்படி சொன்னாக்க அதுக்குரிய ஏற்பாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் கூட நல்லா பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த வகையில் வேணும்னு சொன்னாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.